தோல்வியை பார்த்தவங்க தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவாங்க. இதில் ஒரு முக்கியமான ராசி யாருன்னு கேட்டால் அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான். அடிபட்டு எழுந்து நிற்க தெரிஞ்சவங்க நீங்கள். துரோகத்தை சந்திச்சாலும் உங்களோட மனசை பாருங்க ரொம்பவுமே சுத்தமாக வச்சுருப்பீங்க. தன்னம்பிக்கை இது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க. வாழ்க்கையோட திசையை தன்னோட சொந்த உழைப்பால் மாட்டக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மனசை பாருங்கள் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். நேர்மையாக எல்லா இடத்துலையும் பேசுவீங்க. பெரும்பாலும் பாருங்களேன், தனுசு அப்படின்னு பார்த்தா பொய்யை வெறுக்கக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம். எல்லோரையுமே எளிதில் நம்பிடுவீங்க. இதுதாங்க உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பலவீனமான ஒரு விஷயமாவே இருக்குது. எல்லோரையுமே நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறதும் கண்மூடித்தனமாக எளிதில் நம்பிடுவீங்க. இதனால் பல பிரச்சனைகளையும் மன கஷ்டத்தையும் கூட அடைஞ்சிருப்பீங்க. இதை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். சுதந்திரம் ரொம்ப முக்கியம். உங்களோட சுதந்திரத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மற்றவங்களுக்காக தன்னோட சுதந்திரத்தையுமே ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இது தெரிஞ்சுக்கிறத மட்டும் நீங்கள் பழகுங்களேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஜெயம் கண்டிப்பாக வரும். தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக சந்தித்த விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்பிக்கை துரோகம் நிறைய ஏற்பட்டிருக்கும். நம்பியவங்க தான் உங்களை நிறைய காயமும் படுத்தியிருப்பாங்க. மனசு வலி நிறையவே இருக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ரொம்பவுமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. வருமானம் இருந்தாலும் சேமிக்க முடியாத அளவுக்கு பண பிரச்சனையுமே தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்கும். அருகில் இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சில சமயத்தோல புரிஞ்சிக்காம உங்களை செயல்படுத்தியிருப்பாங்க. அருகில் இருக்கிறவங்க கூட உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இதால் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை சலசலப்பு வந்திருக்கும். இந்த விஷயத்தை எல்லாமே அதிகமாக நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. எல்லா விஷயத்தையுமே அதிகமாக யோசனை பண்ணிக்கிட்டு மனசு தேவையெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. பெரும்பாலும் இப்போ சொன்ன விஷயம் தனுசு ராசிக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டுருக்குங்க. ஏன்னா இந்த அதிகமாக யோசனை செய்கிறது, உறவுகளால் பிரச்சனை, பண பிரச்சனை, மனசில் நிறைய வலி, முக்கியமாக நம்பிக்கை துரோகம் சந்திச்சவங்களாக தான் இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. நீங்கள் பெரும்பாலும் தனக்கு கஷ்டப்படுத்தினவங்க கூட நம்மளோட செயலால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எல்லோரும் நம்புறது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதே போல் இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எப்போயாவது யோசிச்சுருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல் விஷயமே எல்லோரையுமே நீங்கள் நம்புறது தான். அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியாது. கஷ்டம் அப்படின்னு யாராச்சும் வந்து உதவி கேட்டால் இருக்கிறது எல்லாமே எடுத்து கொடுத்துருவீங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அதை விட்டுட்டு போய் உதவி செஞ்சுட்டு தான் வந்து உங்கள் வேலையவே செய்வீங்க. உணர்ச்சிக்கு அடிமையாகிறதுனாலையும் எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரோட பிரச்சனைக்குமே தீர்வு நீங்கள் காணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகளே வந்திருக்கும். இதை மட்டும் மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே மாறும், பிரச்சனைகள் குறையும். என்னால் இந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட முழு மூச்சாக உழைக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. எல்லோரையுமே நம்பாதீங்க. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட பாதை என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பாதையில் நடைபோடுங்க. எவ்வளோ வந்தாலும் சரி, பிரச்சனைகளை தவிடுபடியாக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. அதே போல் இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சேமிக்க முடியாமல் நீங்கள் தவிக்க தேவையில்லை. வருமானம் வரும்பொழுது சேமிக்க பழகிறது நல்லது. அதே போல் இந்த கண் திருஷ்டி பாதிப்புமே தனுசு ராசிக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரும், அட்டாக் ஆகும். செய்வினை போல விஷயங்களுமே உங்களோட வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும். இதெல்லாமே தற்காலிகம் தான். முழுமையான தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பால் இந்த கண் திருஷ்டி செய்வினை கோளாறுக்குமே எளிய முறையில் தீர்வு பெற முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க. அதே போல் நீங்கள் வந்து தனுசு குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஆலயம் இருந்தாலும் சரி நெய் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்யுங்க. அதே போல் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடையுமே செய்கிறது நல்லது. உங்கள் நம்பிக்கை, உங்கள் பிரார்த்தனை, தெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு தினம்தோறும் இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள்.
தீபம் ஏற்றது தான். ஆனால் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஒளி வெளிச்சம் கண்டிப்பாக ஏற்படும். தினந்தோறும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட தீபம் ஏற்றி செஞ்சுட்டு அன்றாட பணிகளை செய்ய தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயிரும் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்மளுடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு நீங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நல்லது நினைக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலுமே கண்டிப்பாக நன்மை அப்படிங்கிறது வந்து சேரும். உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது 12 ராசிகளுக்குமே மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. வேலை, தொழில், அதுக்கப்புறம் பண வரவு, குடும்ப சூழல், திருமண வாய்ப்பு, ஆரோக்கியம், இது எல்லா விஷயத்துலேயுமே வந்து 12 ராசிகளுக்குமே மாற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிற்சியால் உண்டாகுது. இந்த மாத பயிற்சி தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ பதிவில் விரிவாக பார்க்கலாம். தனுசு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாத அமைப்புகளில் பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தருது. அரசு துறையில் பணிபுரியக்கூடியவங்களுக்குமே சாதகமான பலன், முன்னேறுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே ஒவ்வொன்றா இப்போ கிடைக்கும். அதுவும் சட்டம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான முடிவு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களோட சொல்லுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. நீங்கள் சொல்கிற நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, வாக்குவாதம்லாம் ஏற்பட்டிருக்கும் பாருங்கள். அந்த பிரச்சனை, வாக்குவாதம் இப்போ தீரும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவுமே நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. தனுசு ராசியில் இருக்கிற மூலம், இந்த மூலம் நட்சத்திரம் பாருங்கள், நியாயம் நேர்மை இது ரெண்டையுமே தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு தர்ம சிந்தனையோடு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது சில யோகமான அமைப்புமே இருக்குது. அது என்னென்னா, கேது வந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த அமைப்பு வரும் பொழுது தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால தான் சொன்னோம், தினம்தோறும் இறை வழிபாடை செஞ்சுட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் இருந்த சங்கடம் இப்போ உங்களை விட்டு விலகுது. 26ஆம் தேதி வரைக்கும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனோட குருவோட பார்வை இப்போ ராசிக்கு கிடைக்குது. சனி பகவானோட 10ஆம் பார்வையாலையுமே உங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய சங்கடம் விலகக்கூடிய அமைப்பை உருவாக்குது. இந்த மாதம் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகள்லையுமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்க முடியும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், செல்வாக்கு உயரும். ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செஞ்ச விஷயம் இப்போ வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தரும். வரவேண்டிய பண வருமானம் கூட பாருங்கள் சீராக கிடைக்கும். குடும்பத்தில் தடைபட்டு போன சுப நிகழ்ச்சி இப்போ நல்லபடியாக நடக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் உண்டாகும். வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். அடுத்து இந்த பூராடம், அதிர்ஷ்ட தேவதையோட அருள் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்புகள் நல்லது உண்டாக்கி தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால கொஞ்சம் ஆடம்பர செலவு மட்டும் அதிகரிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த ஒவ்வொன்றா செஞ்சுருப்பீங்க. தேவைக்கேற்ப பணமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் இனி தொடர்ந்து பாருங்கள், பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். அரசியல்வாதிகள் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை அதிகரிக்குது. தலைமையோட ஆதரவும் பக்கபலமாக இருக்குது. சத்ருஜய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு ஏற்கனவே இருந்த பயம், பதட்டம் இது நீங்கும். பதட்டம், பயம் நீங்கி உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகுது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை இப்போ பாருங்கள் முடிவுக்கு வரும். சிலருக்கெல்லாம் எதிர்பாராத இடமாற்றம் கூட வரலாம். பதவியிலையுமே மாற்றம் வரலாம். அது உயர்வாக கூட இருக்கும். அரசு வழியில் சாதகமாக மாறுது உங்களோட வழக்கு. வம்பு வழக்குல சிரமப்பட்டவங்களுக்குமே அதுலேருந்து விடுதலை பெற்று இப்போ சந்தோஷத்தை உணரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து இந்த உத்திராடம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வழியை வகுத்து உங்களுக்குன்னு தனி இடத்தை உருவாக்கி அதில் செயல்படக்கூடியவங்க.
இந்த ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறவங்க தான் இந்த உத்திராடம். உங்களுக்குமே இந்த மாதம் சில முன்னேற்றமான அமைப்பு இருக்குது. உங்கள் உழைப்புக்கும் உங்கள் முயற்சிக்கும் ஏற்ற நல்ல ஒரு ஆதாயப்போ கிடைக்கும். அரசு வழியில் எடுக்கிற வேலையெல்லாம் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தரும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இது தேடி வரும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே பாருங்கள், இது வரைக்கும் வேலை விஷயத்தில் ஏற்பட்ட அந்த சங்கடம் பிரச்சனை நீங்குது. அதே போல் சம்பள உயர்வோடு தகுதியான வேலையும் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் இது வரைக்கும் இருந்த மந்தமான நிலை மாறும். குடும்பத்தில் நல்ல ஒரு அன்பு, சந்தோஷம் இது அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்தில் கட்டாயம் செய்யுங்க. வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெறலாம். குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிருக்கு.